உங்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். பேனா நிப்பு எல்லாம் இது எப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. அதில் ஒரு கதை இருக்குது. பேனா என்பது நமது உடல், நிப்பு என்பது நம்முடைய புத்தி, மூளை, மனது, இதை வேணால் எடுத்துக்கலாம். பேனா சரி இருந்தாலும் அழகாக இருந்தாலும் நிப்பு என்பது கூர்மையாக எழுதக்கூடிய திறனில் இல்லாமல் இருந்தால் அந்த பேனா ஒதுக்கப்படும். அதை போல தான் மனிதனுடைய சரீரம் அழகு, பந்தா, பொருள் என்ன இருந்தாலும் தடுமாற்றத்தோட புத்தி, சிதறக்கூடிய எண்ணங்கள், தடுமாறிய வாழ்க்கை, இப்படி இருந்தால் யாராலும் விரும்பி உன்னுடன் பழகாமல் நீ ஒதுக்கப்படுவாய். பேனா காஸ்ட்லி பேனா தங்கத்தால் பண்ணியிருக்க பேனான்னா நிப்பு சேர்த்ததுக்கு நிப்பு சரியில்லைன்னா நீ கோடியாக லட்சம் கொடுத்து வாங்கியிருந்த பேனா வந்தாலும் ஒதுக்கப்படுவாய். அதே போல் உயர்ந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் உடல் அமைப்பால் அழகாக இருந்தாலும் சௌகரியம் என்று சொல்லக்கூடிய அனைத்து சம்பத்துகளும் பெற்றிருந்தாலும் மூளை என்று சொல்லக்கூடிய நிப்பு சரியில்லை என்றால் நீயும் ஒதுக்கப்பட்டு நீ சமுதாயத்தில் வெறுக்கப்படுவாய். பேனா சின்னதாக இருந்தாலும் அழகு இல்லாட்டாலும் எழுதக்கூடிய திறனுடன் இருந்தால் அந்த பேனா பயன்படுத்தப்படும். அதே போல் மனிதன் சமுதாயத்தில் சிறியவன் என்று சொல்வது அந்தஸ்தில் அழகில் கம்மியாக இருந்தாலும் மூளை என்று சொல்லக்கூடிய, அறிவு என்று சொல்லக்கூடிய, புத்தி என்று சொல்லக்கூடியது சிறப்பாக செயல்படக்கூடிய அளவிற்கு இருந்து அவன் மூலம் அவனுக்கும் ஒரு நல்ல பலனை பயனை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய அளவில் புத்தி கூர்மையுடன் எண்ணங்கள் சுத்தமாக தடுமாறாத வாழ்க்கையுடன் வாழ்ந்தால் சமுதாயத்தில் போற்றப்பட்டு சமுதாயத்தில் அனைவராலும் மதிக்கக்கூடிய மாமனிதனாக திகழ்வான். பேனாவாக இருக்கணும், நிப்பு நன்னா இருந்து. அதே போல் மனிதனாக இருந்து எண்ணங்கள் சிதறாமல் தடுமாறாமல் நல்ல புத்தியுடன் வாழ்ந்தால்தான் சமுதாயம் மதித்து மற்றவர்களும் உன்னை மதிக்கக்கூடிய அளவிற்கு உன் பெருமையும் புகழும் உயர்ந்து நிற்கும். புரிந்து கொண்டு நடப்போம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.